குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு சாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் நல்லா 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து அது நல்லா பொடி பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மர்ஜ் ஆகி குக் ஆகி வரட்டும். ஆயில் செப்பரேட் ஆகி வரும்போது அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா காரம் அதில் மிக்ஸ் ஆகி வரட்டும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ப்ரான் நம்ம கழுவி வச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. ப்ரானில் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பாத்திரத்தை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும். ப்ரானில் வாட்டர் கண்டென்ட் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது மசாலா கூட மர்ஜ் ஆகி குக் ஆகி வரும். இந்த டைமில் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 1 மினிட் குக் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிம்பிளான டேஸ்டியான ப்ரான் தொக்கு ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரான் தொக்கு நீங்கள் ரசம், சாம்பார், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஜாலியாக சாப்பிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye, happy cooking.